இன்று அதிகாலை நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். ஆம் தேவ ஜனமே, களைகளை பிடுங்கி சுட்டெரிக்கிறதற்காக அதை கட்டுங்கள் என்கிறார். ஆனால் கோதுமையா இருக்க வேண்டிய நாமோ நம்முடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்கிறது? களைகள் மேலே தான் இருக்கிறது. பாவிகள் மேலேயும் துன்மார்க்கர் மேலேயும் இவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஒன்றும் வரமாட்டேனதே, என்னுடைய வாழ்க்கை நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் வருகிறதே, இவ்வளோ போராட்டங்கள் வருகிறதே என்று சொல்லி மனம் பேதலித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், களைகளை ஏன் வளர விடுகிறார் என்றால், களைகளை பிடுங்கும் பொழுது கோதுமையும் சேர்ந்து வந்து விடுமோ என்று சொல்லிதான். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை கோதுமை மணியாக வைத்திருக்கிறார். ஆம், உங்களுக்கு எதிரானவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து, உங்களுக்கு எதிரான காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். அவைகளை எல்லாம் சுட்டெரிக்கிறதற்கு பயன்படுகிறது. அவைகளை எல்லாம் கர்த்தர் கட்டி அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை அறுத்து போடுங்கள், அவைகளை கட்டி சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, அக்கினி கடல் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனம் தெரிந்தும் நடக்காதவர்களுக்கும் வேதத்தை அறியாதவர்களுக்கும் அக்கினி கடல் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நன்றாகவே அறியலாம். ஆனால் அறிந்தும் தேவனை தேடுகிறோமா? தேவனை விட்டு விலகி இருக்கிறோமா? தேவன் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இதை பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? அல்லது எதை நாம் பிரஸ்தாபப்படுத்தி இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதத்தை தவிர, தேவன் பேசின வார்த்தைகளை தவிர மற்ற எதை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தி முன்னுக்கு வைத்தாலும் அதை பின்பற்றுகிற நீங்கள் களைகள் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எனவே நீதிமான்களாக மாறுங்கள், தேவனை முன்வைத்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உம்மை முன்வைக்க அப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க. எந்த சூழ்நிலையிலும் எங்கள் பார்வைகள் அப்பா கலைகள் மீது நாங்கள் போய்விடாதபடிக்கு, எங்கள் கண்கள் கலைகளை பார்த்து உலகத்தை பார்த்து நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நிதானிக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களை உம்முடைய வசனத்தை பார்த்து நாங்கள் நிதானிக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. தேவையில்லாத சிந்தனைகளிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah.